ஹாய் கைஸ்! சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷல். எஸ், இந்த வீடியோலயும் அவர பத்தின இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் அவருக்கு எப்ப கிடைச்சது? அத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அவரு வில்லனா நடிச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு இருந்த டைம்ல, ஹீரோவா நடிச்ச படம் பைரவி. இந்த படத்தோட விநியோகஸ்தரான கலைப்புலி தானு அவர்கள் சூப்பர் ஸ்டார பார்த்த உடனே அவர் மேல பயங்கரமான நம்பிக்கை அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்த நம்ம நல்லா விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு ஏத்தாப்புல நார்மலா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, போஸ்டர் அடிச்சா அது 4ஆ கட் ஆகி தான் வரும். ஸோ அந்த 4த்தையும் சேர்த்து ஒட்டி தான் போஸ்டர வந்து ஒட்டுவாங்க. அப்படி ஒட்டும்போது ஆக்ட்ரஸோட ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் அஷ்டகோணலா வரும். சரியா இருக்காது. மக்கள் கிட்ட போய் அது சரியா ரீச் ஆகாது. அதனால தானு அவர்கள் புதுமையான முறையில பெரிய சைஸ் போஸ்டர் வந்து அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிசைன்லயே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார பிரதானமா வச்சு அவர் வந்து போஸ்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சென்னையிலேயே வந்து முக்கியமான ஒரு ஸ்பாட்டான அண்ணா சாலையில 35 அடி உயரத்துல ரஜினி சாரோட ஒரு பிரம்மாண்டமான கட் அவுட்ட வந்து அவரு வச்சிருக்காரு. இந்த கட் அவுட் பார்க்கறதுக்குன்னே அங்க பயங்கர கூட்டம் வந்து சேர்ந்திருக்கு. சென்னை மாநகராட்சி இவ்ளோ பெரிய கட் அவுட் வச்சிருக்கீங்க. இது வந்து காத்துல ஏதாவது விழுந்துருச்சுன்னா மத்தவங்களுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, தானு அவர்கள் அத ஒத்துக்கவே இல்லையாம். இத நான் எப்படி சேஃபா இது பண்ணணுமோ, அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சிமெண்ட்னால தூண்லாம் எழுப்பி, மூங்கிலால அதுக்கு வேலிலாம் அமைச்சு, எந்த புயல் அடிச்சாலும் விழாதபடி அதுக்கு வந்து உடனே ரெடி பண்ணியிருக்காரு. இத பார்த்த மாநகராட்சி நிர்வாகமும், அ அ பரவால்ல நாங்க வந்து இதுக்கு அலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் குடுத்துட்டாங்க. பைரவியோட முதல் நாள், அந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. கூட்டம் வந்து அலமோதுச்சாம். இத பார்த்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு மக்கள் வந்து நம்மள ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. அதே சமயத்துல சூப்பர் ஸ்டார்ன்னு ஒரு அடைமொழி குடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள்லாம் இருக்கும்போது, நமக்கு இவ்ளோ பிரம்மாண்டமான விளம்பரமா? நமக்கு இப்படி ஒரு அடைமொழியா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு பதட்டம் வந்துருச்சு. அவர் தானு அவர்கள போயிட்டு, "எனக்கு ஏன் சூப்பர் ஸ்டார்ன்னு பட்டம்லாம் போட்டு அமக்கலப்படுத்துறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல." அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா தானு அவர்கள் வந்து கொஞ்சம் கூட பதற்றம் அடையாம, "சார் நான் உங்கள பார்த்தோனே என் மனசுல சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்துருச்சு. நான் உங்கள அப்படிதான் கூப்பிடணும்னு நெனைக்கிறேன். நான் அப்படி கூப்பிட்டா என்ன ஆயிடும்? இந்த படத்துல சூப்பர் ஸ்டார்ன்னு டைட்டில்ல போட முடியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன். மக்கள் மனசுல இனிமே நீங்க தான் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தானு அவர்கள் அப்பவே பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மறுநாள் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ரஜினி சார் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களோடையும், பஞ்சு அருணாச்சலம் அவர்களோடையும் தியேட்டருக்கு போயிருக்காரு. நம்ம மக்களோட மக்களா போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப பார்த்தா அந்த படத்த மக்கள் கொண்டாடுறாங்களாம். ஒரு ஒரு சீன் அவ்ளோ என்ஜாய் பண்றாங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாரும் ரசிச்சு பார்க்குறாங்க. இத பார்த்து முத்துராமன் அவர்கள் வந்து, "பெண்களோட பாராட்ட நீங்க பெற்றிருக்கீங்க. அதுதான் உங்களோட வெற்றியின் ரகசியம்." அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாராட்டியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து தானுவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவர நோட்டீஸ் பண்ண உடனே இவரு அங்க எந்திரிச்சு போயிட்டு அவருக்கு அவர கட்டி புடிச்சு சொல்லியிருக்காரு. "உங்களோட வித்தியாசமான இந்த விளம்பரத்தாலயும், அ நீங்க பண்ண அந்த பிரம்மாண்டமான பேனர், போஸ்டர்ஸ் இது நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லி அவர ஹக் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காரு. அ அதுவரைக்கும் ஒரு மிரட்டுற ஒரு ஒரு ஆன்டகனிஸ்ட்டா இருந்த ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஒரு ஹீரோவா மாறுனது இந்த தருணத்தில தான். பைரவி திரைப்படத்தோட டைட்டில்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வராது. அதுக்கப்புறம் வந்த படங்கள்ல டைட்டில்லயே வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஃபேன்ஸ் தியேட்டர்ல போய் முதல் நாளா உள்ள போய் பார்க்கணும்னு நெனைக்கிறதே அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் தான். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் தொடங்கி வச்சது தானு அவர்கள். அதுதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனா ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். பாய்.